ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சாத்துக்குடி நடவு பண்ணியிருந்தோம். அது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை போடுறோம். ஓகேங்களா? நம்ம பார்த்திங்கன்னா நிறைய காய வச்சுருக்குங்க. அதுவும் ஒரே கிளையில் பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சுருக்கு. அப்படியே கொத்து கொத்தாக இருக்குங்க. கிளை தாங்க முடியாத அளவுக்கு காய் கொத்து கொத்தாக இருக்குங்க. ஓகேங்களா? நமக்கு அந்த கிளை உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாகவே இருக்குங்க. ஓகேங்களா? காய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி காய் கொத்து கொத்தாக வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சாத்துக்குடி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இவ்வளோ சைஸும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த உரமோ மருந்தோ எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. இயற்கையில் தான் வருது. பார்த்திங்கன்னா நல்லாவே வருது. இது கண்ணோட விலைன்னு பார்த்திங்கன்னா 150 ரூபா வருதுங்க. ஓகேங்களா? நாங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது 150 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் நம்ம சேனலில். இந்த மாங்காய் என்ன மாங்காய் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டு செந்தூர மாம்பழம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சோம். ஆனால் என்ன மாங்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நாங்களே பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாங்காவோட பேர் பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு மேங்காய் வெரைட்டிங்க. நிறைய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ரேட்டு நாங்கள் விசாரித்து பார்த்தோம். 100 ரூபாய்க்கு மேலே தான் இதோடைய ரேட் போகுது. ஓகேங்களா? இப்போதைக்கு எங்கள் ஏரியா சைட் பார்த்திங்கன்னா 120 ரூபா கிலோ விற்கிறாங்க. டேஸ்டிங் பழம் கொடுத்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம தரையை தாங்காத அளவுக்கு ஒரே கிளையில் கொத்து கொத்தாக தாங்குதுங்க. இதுவும் உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. அந்தாண்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டு மாங்காய் செடி வச்சிருந்தோம். அது பார்த்திங்கன்னா நிறையவே கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நேற்று மழை இல்லை, ஒன்றும் இல்லை, காற்று மட்டும்தான் அடித்தது. அதுக்கே பார்த்திங்கன்னா மரம் முறிஞ்சு விழுந்துச்சுங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அப்படியே அந்த கிளையில பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய் தொங்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 காய்க்கு மேலே இருந்திருக்கும் அந்த கொத்தில். ஃபுல்லாக அப்படியே காய் பாருங்கள் எந்தளவுக்கு திரண்டு இருக்குது அந்த கிளையிலன்னு சொல்லிட்டு. கீழே விழுந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. இன்னும் அந்த சைட்லேயும் இருக்குது காய் நிறைய. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க கிளை சாஞ்சதுக்கு. ஓகேங்களா? அந்தாண்டையும் கொஞ்சம் மாமரம் வச்சுருக்கோம். அது நல்லா இருக்குங்க. அது ஒன்றும் ஆகலை. இதுதான் காற்றுக்கு தாங்காமல் நிறைய காப்பு பிடிச்சி வேஸ்ட்டாக காய் கீழே விழுந்துருச்சுங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பரவாயில்ல, என்ன பண்ண முடியும்? எல்லா இயற்கை பேரழிவுகளையும் நம்ம சந்தித்து தான் ஆகணும். ஓகேங்களா? இதில் பாருங்கள் காய் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது மரம் வச்சு 2 வருஷம் தான் ஆகுது. இவ்வளோ காய் இருக்குது. எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 100 காய்க்கு மேலே இருக்கும். ஓகேங்களா? மிகவும் நம்ம வருந்தக்கூடிய விஷயம் இந்த 50 காய் வச்சு வேஸ்ட்டாக ஒரு கிளை உடஞ்சி போயிடுச்சுங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய மாமரத்தில் நிறைய காய் கொத்து கொத்தாக தொங்குதுங்க. அந்த பங்கனப்பள்ளி மாங்காய்லாம் ஒரு காயே இப்போதைக்கு 1/2 கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும். அந்தளவுக்கு வெயிட் இருக்குங்க. அந்த கிளையும் உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.